பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோல பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரங்கள்ல பெரிய ஊழியக்காரங்கள்ல இருந்து சின்ன ஊழியக்காரங்க வரைக்கும் ஆசீர்வாதத்தை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இப்போ எல்லா ஊழியக்காரங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன பாவம் வேணாலும் பண்ணுங்க, என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணுங்க, ஆனா எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உங்களுக்கு மன்னிக்கப்படும் சொல்லி பேசுறாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு. இந்த வீடியோவை யாரு பார்க்கலாம் யாரு பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. எதனாலனா இந்த வீடியோ ஒரு சிலரை காயப்படுத்தலாம், அதுக்காக தான். இது ஒன்றும் நெகட்டிவ் ப்ரமோஷன் கிடையாது, நெகட்டிவாக சொல்லிட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு. நான் அடுத்து சொல்ல போகிற கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு, என்னோட சபை போதகர் சொல்கிறது மட்டும்தான் உண்மை, அதுதான் எனக்கு தெய்வ வாக்குன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. செகண்டு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் பைபிளை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் எனக்கு எல்லாமே வெளிப்படுத்தி சொல்லிட்டு இருக்காரு, அதன்படி தான் நான் நடந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. மூணாவது, கத்துக்குட்டிங்க சிலர் இப்போ போதகம் பண்ண இறங்கியிருக்காங்க. ஒரு வீடியோ ஃபுல்லா ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி அர்த்தம் சொல்றது. நீங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த வசனமும் ஜோடி இல்லாம இருக்காது. நீங்க ஒரு ஆசீர்வாதமான வசனத்தையோ இல்ல மனம் திரும்புதலுக்கான ஒரு வசனத்தையோ மட்டும் எடுத்து பேசுறீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்காதீங்க, இது உங்களுக்கு புரிய போறது இல்ல. நாலாவது, எங்க சபையில உள்ள எல்லாருமே நாங்க மொத்தமா இயேசு கிறிஸ்துவோட பறக்க போறோம்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. கடைசியா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள் எங்களுக்கு தேவையில்ல, தேவனாகிய கர்த்தர் சொன்ன வசனங்கள் எங்களுக்கு தேவையில்ல, இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி பிழைப்புக்கு வழி சொன்ன சிலரோட போதனை மட்டும் எங்களுக்கு போதும், நாங்கள் அதன்படி தான் நடப்போம், நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்காதீங்க. நான் இது வரைக்கும் சொன்ன கேட்டகரியில் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது உங்களை காயப்படுத்தும், கோபப்படுத்தும், உங்களுக்கு ஒன்றுமே புரிய போகிறதில்ல, நீங்கள் உண்மையை ஏற்றுக்க போகிறதும் இல்லை. அதனால இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காதீங்க. சரி, நாம் இப்போ கான்செப்டை ஆரம்பிக்கலாம். இப்போ பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்ப்போம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே தெரியாது. முதல்ல அக்கிரமத்தை பற்றி பார்ப்போம். இன்னொரு மனுஷனை வஞ்சிக்கிறதும் நியாயம் இல்லாமல் இன்னொரு மனுஷனை காயப்படுத்துகிற எந்த செயலை செஞ்சாலும் அது அக்கிரமம் தான். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்து போடுவது அவனுக்கு நலமா இருக்கும். யாருக்கு நலமா இருக்கும்? யார் இடரல் உண்டாக்கினானோ அவன் கழுத்துல இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்துல அமிழ்த்து போட்டா அவன் கதை அதோட முடிஞ்சிரும். அவன் அதுக்கப்புறம் யாருக்கும் இடரல் உண்டாக்க மாட்டான், அது அவனுக்கு நலமா இருக்குன்னு சொன்னாரு. இதை யாரு சொன்னா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. ஒரு மனுஷனுக்கு நம்ம இடரல் உண்டாக்குவோமானா நமக்கு மீட்பே இல்லை. இப்ப இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவர்களுக்கு மீட்பு கிடைக்காது. ஏன்னா அவங்க பாவிங்க இல்லை, அவங்க அக்கிரமக்காரர்கள். பாவிகளுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அக்கிரமக்காரனுக்கு மீட்பு இல்லை, ஆனா அக்கிரமத்துல நிறைய விதமான அக்கிரமம் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நான் வசனம் வழியாவும் வேதத்துல உள்ள சாட்சிகள் வழியாவும் பேசியிருப்பேன். அது நிறைய பேருக்கு புரியல, எது வசனம் எது வார்த்தைங்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியல. அதனால இந்த வீடியோல என்னோட வாழ்க்கையில நடந்த சாட்சிகள்ல இருந்து பேச போறேன். ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவ விசுவாசி காலில் முட்டு பகுதியில கேன்சர் கட்டி இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நான் அவருக்கு ஜெபம் பண்ண போறேன், நீங்களும் வாரீங்களா, நான் காணிக்க வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு நான் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன். அன்னைக்கு நான் தேவன் கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, அந்த மனுஷனுக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் அண்ணன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனான். அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமா தம்பியும் அவனுடைய அப்பாவும் சேர்ந்து குடும்ப சொத்தை வித்தாங்க. அண்ணனோட மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எந்த பணமும் கொடுக்கல. அந்த பெண் புருஷனை இழந்திருந்தா, வறுமையில இருந்தா, 2 பிள்ளைங்களை அவளால் பராமரிக்க முடியல, ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. அவ அந்த மனுஷங்கிட்ட போய், நீங்க குடும்ப சொத்தை தானே விற்கிறீங்க, அதுல என்னோட புருஷனுக்கான பங்கை தாங்கன்னு கேட்டா. ஆனா தம்பி கொடுக்கல. 18 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான தண்டனை அவனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி தேவன் என்ன இடத்துல சொன்னாரு. இந்த இடத்துல அந்த மனுஷன் செஞ்சது பாவம் இல்லை.
இந்த இடத்துல அந்த மனுஷன் செஞ்சது அக்கிரமம். இததான் சாலமன் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல துர்க்கிரியைகளுக்குரிய தண்டனை சீக்கிரம் வராததால் மனுஷனுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த மனுஷனுக்கு 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் தண்டனை வந்துச்சு. இந்த மாதிரி அநேக மனுஷர் அக்கிரமம் செஞ்சிருக்காங்க. துர்க்கிரியைகளுக்கான தண்டனை சீக்கிரமா ஆததுனால அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கான்? துணிகரம் கொண்டு இருக்கான். இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மனுஷருடைய இருதயம் துணிகரம் கொண்டு இருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நான் போய் என்ன ஜெபம் பண்ண கூப்பிட்ட அந்த ஊழியக்காரரை பார்த்து தேவன் அந்த மனுஷனை குறித்து இப்படி சொன்னாரு. அந்த மனுஷனுக்கு இதுல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னா அந்த மனுஷன் அவன் சகோதரன் கிட்ட இருந்து வஞ்சித்து எடுத்த பணத்தை 4 எத்தனையா திருப்பி கொடுக்கணும். அப்படி அவன் கொடுத்தா அவனுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த தேவ ஊழியக்காரர்கிட்ட போய் நான் சொன்னேன். வேதத்துல இருந்து பார்த்தோம்னா சகேயு இப்படி 4 எத்தனையா கொடுத்து ரட்சிப்பு பெற்றிருப்பாரு. அவர் சொல்லும் போது நான் அநியாயமா வாங்கினது உண்டானால் 4 எத்தனையா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த மனுஷன் தான் சகோதரன் கிட்ட இருந்து வஞ்சித்து எடுத்ததுல இருந்து அவனுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா அவன் 4 எத்தனையா திருப்பி கொடுக்கும்போது அவனுக்கு விடுதலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க போய் உங்க அண்ணன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்க உங்களை மன்னிச்சாங்கன்னா தேவன் கிட்ட இருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பலி சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அந்த பெண் அவர்கிட்ட இரக்கம் கேட்டு போகும்போது அவர் இரக்கம் காட்டல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களையும் உங்களுடைய பரமபிதா மன்னிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கும். அதனால அந்த ஸ்திரீயை ஏமாத்தின அந்த மனுஷனை அந்த ஸ்திரீ தான் மன்னிக்கணும். அப்போதான் குற்றம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு ஆலோசனை சொன்னேன். நான் சொன்ன இந்த ஆலோசனையை கேட்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் செஞ்ச அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கும் அவருக்கு விருப்பம் இல்லை. நான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு அந்த ஊழியக்காரரோட சேர்ந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன். நான் அந்த மனுஷனை பார்க்கும்போது அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணல. ஆனா அந்த மனுஷன் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு. ஏன்னா அவர் பொருளாதாரத்துல வசதியா இருந்தாரு. நிறைய ஊழியக்காரங்க அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த நாளே அந்த மனுஷனோட காலை டாக்டருங்க வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் கேன்சர் கட்டி பரவுனதுனால 48 வயசுல அந்த மனுஷன் இறந்து போனான். ஊழியக்காரங்க எல்லாரும் அடக்க ஆராதனை செஞ்சாங்க. தேவனுடைய ஆலோசனைய நான் சொல்லும் போது அந்த மனுஷன் கீழ்ப்படியாததுக்கு காரணம் அவன் என்னுடைய ஆடு இல்ல, நான் அவனுடைய மேய்ப்பனும் இல்ல. நான் கூலி வாங்கிட்டு கூலியால அங்க போயிருந்தேன். ஆடு ஏன் சத்தத்தை கேட்கல. ஏன்னா ஆடு தன்னோட மேய்ப்பனோட சத்தத்தை தான் அது கேட்கும். அந்த மனுஷனுக்குன்னு ஒரு மேய்ப்பனும் ஒரு சபையும் இருந்தது. அந்த சபையில மேய்ப்பனை சபையில இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு காவல்காரனா தேவன் வைத்தாரு. அந்த காவல்காரன் பட்டயம் வரும்போது எச்சரிக்கை சொல்லியிருக்கணும். ஆனா அந்த காவல்காரனுக்கு எச்சரிக்கை சொல்ல தெரியல. இந்த இடத்துல பட்டயங்கிறது நோயை தான் குறிக்குது. அந்த மனுஷனுக்கு நேரா பட்டயம் வருது இல்ல அந்த மனுஷனுக்கு நோய் வருதுங்கிறத அந்த மேய்ப்பன் போய் எச்சரிக்கை சொல்லியிருக்கணும். ஆனா அந்த மேய்ப்பனுக்கு எச்சரிக்கை சொல்ல தெரியலையே. காரணம் தேவனுடைய நீதி நியாயங்கள் மேய்ப்பனுக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட மேய்ப்பனை தான் ஏசாயா 56ஆம் அதிகாரம் 10-11 அவர் சொல்லியிருக்காரு. அவனுடைய காவல்காரர் எல்லோரும் ஒன்றும் அறியாத குருடர்கள், அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புவார்கள், படுத்துக்கொள்ளும் நித்திரை பிரியர்கள், திருப்தி அடையாதிருக்கும் பெரும் வயிற்றின் நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பன், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பலியையும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல பொலிவை நோக்கி கொண்டிருப்பாங்கன்னு இருக்கு. எவ்வளவு காணிக்க வருதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இவங்க தன்னோட விசுவாசிகள் தப்பு செய்யும் போது தட்டி கேட்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா தான் விசுவாசி செய்யற தப்பை தட்டி கேட்டா இல்ல அதை கண்டிச்சா இல்ல குற்றம் சாட்டினா அதை தப்புன்னு சொல்லிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் வரும். அவங்க அதுக்கப்புறம் திருப்பி அந்த சபைக்கு வரமாட்டாங்க. ஊழியக்காரங்களுக்கு வருமானம் குறைஞ்சி போயிடும். இததான் ஏசாயா தீர்க்க தரிசனத்துல 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல என் ஜனங்கள் சீல் பிதுக்கப்படுவதும் இல்லை, காயம் கட்டப்படுவதும் இல்லை, எண்ணெயினால் குணப்படுத்தப்படுவதும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இது தேவனால் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. இந்த ஊழியக்காரங்க வாயை திறந்தாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போய் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அதனால உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஏன்னா ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமம் செஞ்சவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்பு கிடையாது. அவங்க தான் செஞ்ச தவறுல இருந்து மனம் திரும்பி அவங்க வஞ்சித்து எடுத்ததை 4 எத்தனையா திருப்பி கொடுத்தா அவங்க ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நான் பார்த்த அந்த மனுஷன் தன்னோட ஆத்மாவை அழிச்சு போட்டான். இங்க அநேக ஊழியக்காரங்க
நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிச்சா மட்டும் போதும், நீங்க என்ன அக்கிரமம் செஞ்சாலும் இயேசுவின் இரத்தத்தினால மன்னிக்கப்படும் சொல்லிட்டு போதிக்கிறாங்க. அப்படி ஒரு மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரா இருந்தா அது கிறிஸ்தவமே இல்லை. அந்த ஊழியக்காரன் பிசாசோட ஊழியக்காரனா இருக்கான். நீங்க வஞ்சித்து எடுத்ததை தேவனுடைய கட்டளையின்படி திருப்பி கொடுத்தாலே ஒழிய உங்களுக்கு மன்னிப்பு இல்லை. இந்த அக்கிரமத்தை 4வது தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்காம போக மாட்டார். இன்னொரு சாட்சியை பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு விதவை தாய் இருந்தா, அந்த விதவை தாய்க்கு 2 பெண் குழந்தைங்க இருந்தாங்க. அதே ஊர்ல அவங்களுக்கு ஒரு 3 சென்ட் இடம் இருந்துச்சு. கடைசி காலத்துல அவங்க அம்மாவை கவனிச்சதுனால அவங்க அம்மா அந்த விதவை தாய்க்கு கொடுத்தது. அந்த விதவை தாய்க்கு ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கு 2 ஆண் பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த 2 ஆண் பிள்ளைங்களையும் வச்சுட்டு வெளியூர்ல ரொம்பவே வசதியா வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு சொந்த ஊர்ல குடும்ப வீடு இருந்த ஒரு பெரிய இடம் இருந்துச்சு. அது அவனுக்கு பத்தல. அவன் ஒரு நாள் அக்கா கிட்ட வந்து, எனக்கு 2 ஆண் பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு ரோட் சைடில் இடம் இல்லாததுனால என்னால் ஊருக்கு வர முடியாமல் இருக்கு, நீ உன்கிட்ட இருக்கக்கூடிய அம்மா எழுதி தந்த 3 சென்ட் இடத்தையும் தந்தனா நான் சொந்த ஊரில் வீடு கட்டிட்டு நான் சொந்த ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட அழுதான். அப்படி அழும்போது அக்காவும் அவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணி அந்த இடத்த இலவசமாக எழுதி கொடுத்தாங்க. சில வருஷத்துக்கு அப்புறமா அந்த விதவை தாய் இறந்து போனா. அந்த விதவை தாய் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பி அந்த இடத்துல வீடு கட்டல, அந்த இடத்த விற்கிறதுக்கு விலை பேசுறாரு. அவர் அந்த அக்காவுக்கு கொடுத்த உடன்படிக்கையை முறிச்சு போட்டாரு. அந்த நேரத்துல தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அதனால அவருக்கு மென்டலி ப்ராப்ளம் வருது. அவரோட கைகளில் சங்கிலிகளை கட்டி அவரை போட்டிருக்காங்க. அநேக ஊழியக்காரங்க அவருக்காக வந்து ஜெபம் பண்றாங்க. எதனால? அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு. அதனால அநேக ஊழியக்காரங்க அவருக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா எந்த பயனும் இல்லை. இந்த நியாயம் என்கிட்ட வந்துச்சு. இவர்களுக்கு தேவன் எப்படி நியாயம் செய்வார்னு சொல்லிட்டு வேதத்திலேருந்து பார்ப்போம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து 16வது வசனம் வரைக்கும், 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 6-7ஆம் வசனத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பாபிலோன் ராஜா உடன்படிக்கைக்கு உட்படுத்தி சிதேக்கியாவை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக்கினான். சில வருஷத்துக்கு அப்புறமா பாபிலோன் ராஜாக்கு விரோதமா சிதேக்கியா ராஜா கலகம் பண்ணான். பாபிலோன் ராஜா திரும்பி வந்து அவன் கைகளுக்கு விலங்கு போட்டு அவர்களுக்கு நியாயம் தீர்த்தான். உடன்படிக்கையை முறித்து போட்டவனுக்கு கைகளில் விலங்கு போட்டு நியாயம் தீர்க்கப்பட்டது. இப்படி நாம வேதத்துல வாசிக்கிறோம். உடன்படிக்கையை முறித்து போட்டுட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் தேவன் அதை கேட்க மாட்டாரு. அவர் குறித்த காலத்தில் நியாயம் செய்வார். அப்போ அந்த குறித்த காலம்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு உடன்படிக்கையை முறிச்சு போட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அக்கிரமம் பண்ணியிருக்கலாம். அதை அவர் நியாயம் தீர்க்கிறதுக்கு குறித்த காலம்னு ஒரு நாள் வச்சுருக்காரு. அது 1 மாதமாக இருக்கலாம், 1 வருஷமாக இருக்கலாம், இல்லை 10 வருஷமாக இருக்கலாம், அது எத்தனை வருஷமாக வேணால் இருக்கலாம். குறித்த காலத்தில் அந்த அக்கிரமத்துக்கு தண்டனை வர்றதுக்கு முன்னாடி எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு 2 வழி இருக்குது. இப்போ நம்ம பார்த்த காரியத்தில் அக்காக்கும் தம்பிக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை என்ன? தம்பி அக்கா கிட்ட வந்து, நான் சொந்த ஊரில் குடியிருக்கும்படி எனக்கு அந்த இடத்த நான் வந்து சொந்த ஊரில் வந்து குடியிருக்க போகிறேன்னு சொல்லி கேட்குறான். இந்த காரியத்தில் வழி என்ன அப்படின்னா, அக்காவுக்கு சொன்ன மாதிரி சொந்த ஊருக்கு போய் 4 தலைமுறை மட்டும் அவன் அங்கே குடியிருக்கணும். ஏன்னா தேவன் 4ஆம் தலைமுறை மட்டும் மனுஷனுடைய அக்கிரமங்களை நியாயம் விசாரிப்பார். இந்த காரியத்தில் 2வது வழி என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவிடம் சகேவு சொன்னது போல, நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த காரியத்தில் அந்த விதவை தாய்க்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்க கிட்ட சகேவு சொன்ன மாதிரி கொடுத்து கிரியையினால தப்பித்து கொள்ளலாம். இதை தவிர எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், எத்தனை நாள் உபவாசம் போட்டாலும் அந்த விதவையின் நியாயத்தை தேவன் விசாரிக்காம விட மாட்டார். இப்போ ஒரு சிலர், நான் பெரிய ஆராதனைக்கு போகிறேன், அங்கே அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்குது, அங்கே போய் என்னோட அக்கிரமத்தை என்னால் கழுவிட முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 2 வழியில் மட்டும்தான் மன்னிக்கப்படும். நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க கிட்ட போய் நீங்கள் எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச அக்கிரமத்திலேருந்து மன்னிப்பே கிடைக்காது. இந்த அக்கிரமம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்படாது. அப்படி மன்னிக்கப்படும்னா எல்லாரும் துணிகரமாக அக்கிரமம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரும் துணிகரமாக அக்கிரமம் செய்யும்படி ஊக்குவிக்கிறதுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தல. தேவனாகிய கர்த்தரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும்
அறியாத அநேக போதகர்கள் எல்லா பாவமும் எல்லா அக்கிரமமும் மன்னிக்கப்படும்னு தவறா போதிக்கிறாங்க. இனி மன்னிக்கப்படாத அக்கிரமத்தை குறித்து பார்ப்போம். இதை குறித்து 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா, திருமணம் என்பது தேவனோடு செய்யும் உடன்படிக்கை, கர்த்தர் அதற்கு சாட்சியா இருக்கிறார்னு மல்கியா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. புருஷன் உயிரோடு இருக்கும்போது மனைவி விபச்சாரம் செய்தால் அல்லது மனைவி உயிரோடு இருக்கும்போது புருஷன் விபச்சாரம் செய்தால் அவர்கள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை முறித்து ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்கிறபடியால் அதற்கு மன்னிப்பே இல்லை. இது மரணத்துக்கு ஏதுவான பாவம். இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா, இவங்க எவ்வளவு நன்மையான கிரியைகளை செஞ்சாலும் அவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. இதை தான் துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமேன்னு நம்ம பார்த்தோம். துன்மார்க்கம்னா மாம்ச இச்சையை நிறைவேற்றுறது. இவங்க செஞ்ச அக்கிரமத்துக்கான பலனை பிள்ளைகள் தான் சுமந்து தீக்கணும். தாய் அக்கிரமம் செஞ்சிருந்தா அதுக்கான பலனை மகா சுமக்கணும். தகப்பன் அக்கிரமம் செஞ்சிருந்தா அதுக்கான பலனை மகன் சுமக்கணும். இதை தான் இயேசு சொல்லும்போது தகப்பனுக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொன்னாரு. இங்க எது பிரிவினையை உண்டாக்குதுன்னா, இவங்க பண்ண அக்கிரமம் தான் இங்க பிரிவினையை உண்டாக்குது. தாய் தகப்பனுடைய ஆஸ்தி எப்படி பிள்ளைகளுக்கு வருதோ அதே மாதிரி அவங்களுடைய அக்கிரமமும் பிள்ளைகள் மேலதான் வரும். அத 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிப்பாரு. இந்த அக்கிரமத்திலிருந்து பிள்ளைகள் விடுதலை ஆகணும்னா அவங்க தாய் தகப்பனுடைய ஆஸ்தியிலிருந்து எதையும் எடுத்துக்க கூடாது. அதை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க தீட்டுப்படுத்தின தேசத்துல குடியிருக்க கூடாது. இப்படி தாய் தகப்பனுடைய ஆஸ்தியில எதுவும் எடுக்காம தீட்டுப்பட்ட அந்த தேசத்துல இருந்து அவங்க வேற இடத்துல போய் வாழ்ந்தாங்க அப்படின்னா இந்த அக்கிரமம் அவங்கள சேதப்படுத்தாது. அநேக ஊழியக்காரங்க நான் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு விடுதலை கிடைக்காது, ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், தாவீது தப்பு பண்ணலையான்னு. தாவீது அந்த நாட்டோட ராஜா. அந்த நாட்டில் உள்ள எல்லாமே அவனுக்கு சொந்தமானது தான். அதனால தாவீதை விடுவிச்சாரு. அவனுடைய சந்ததிக்கு சாபத்தை போட்டு தள்ளிட்டாரு. அவன் சந்ததிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவன் பையன் கண்ணு முன்னாடி இறந்தான். அவன் வீட்டை விட்டு பட்டயம் விலகவே இல்லை. இதுவரைக்கும் நம்ம சாபத்தை குறித்து பார்த்தோம். இனி பாவத்தை குறித்து பார்ப்போம். பாவம்னா நம்மளுடைய ஆத்மாக்கோ இல்ல நம்மளுடைய சரீரத்துக்கு விரோதமா செய்யறது தான் பாவம். இதனால எந்த மனுஷனுக்கும் எந்த விதத்திலையும் எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மன்னிப்பு உண்டு. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் ஆகாத ஒரு மனுஷனோ மனுஷியோ, ஒரு விதவையோ, மனைவியை இழந்த ஒரு மனுஷனோ விபச்சாரம் செய்தால் இந்த பாவம் அவங்க மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மன்னிக்கப்படும். அவங்க மனம் திரும்பலன்னா அது மன்னிக்கப்படாது. எதனால இது மன்னிக்கப்படும்னா அவங்க மேல எந்த உடன்படிக்கையும் இல்லை. இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது ஆயக்காரரும் வேசிகளும் கூட மனம் திரும்பி பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள்னு சொன்னாரு. இதுக்கு உதாரணமா வேதத்திலிருந்து ஒரு சாட்சியை பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே இளையகுமாரன் கதை தெரிஞ்சிருக்கும். இளையகுமாரன் தான் தகப்பங்கிட்ட இருந்து தான் பங்கு ஆஸ்தியை வாங்கிக்கிட்டு பேசித்தனத்தாலும் ஊதாரித்தனத்தாலும் அவன் ஆஸ்தி முழுவதையும் பாவ வழியில அழித்து போட்டான். அவன் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் திருப்பி தகப்பங்கிட்ட வரும்போது தகப்பன் குமாரனை மன்னிச்சு அவனை ஏற்றுக்கொண்டாரு. இந்த காரியத்துல வேற எந்த மனுஷனுக்கும் பாதிப்பு இல்லை. அதனால அவனோட பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவன் வேற யாருக்காவது இடரல் உண்டாக்கியிருந்தானா அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது. ஆனாலும் அவனோட மேன்மையை இழந்து போனா தகப்பன் தன்னோட ஆஸ்தியிலிருந்து அவனுக்கு திரும்ப எதுவுமே கொடுக்கல. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில எல்லாருமே பாவம் செய்வோம், அக்கிரமம் செய்வோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மன்னிக்கப்படும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி மன்னிக்கப்படாது. இந்த வீடியோல இருந்து பாவத்துக்கும் மன்னிக்கப்படுற அக்கிரமத்துக்கும் மன்னிக்கப்படாத அக்கிரமத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஜீவனை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.